பெரிய பெரிய முதலைகளினுடைய அந்த விளையாட்டில் அவர்கள் பங்குகளை உயர்த்துவது, திடீரென்று பங்குகளை விற்று வீழ்ச்சி கொடுப்பது போன்றவற்றால் சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டர்கள் பாதிக்கப்படக்கூடாது, காப்பாற்றப்பட வேண்டும். மற்றபடி ஒரு பெரும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு கண்காணிப்பு ஒழுங்குமுறை அமைப்பாக செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா செபி உருவாக்கப்பட்டது. இந்தியாவினுடைய நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடியது. அந்த அமைப்பினுடைய தலைவரே இந்த பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட அதானி நிறுவன பங்குகளுக்கு மறைமுகமாக அவர்களுடைய பங்குகளில் முதலீடு செய்யக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் நடத்தக்கூடிய அந்த அகோரா கன்சல்டன்சி, அகோரா பார்ட்னர்ஸ் என்ற அந்த நிறுவனத்தின் மூலமும் அகோரா அட்வைசரி அந்த அமைப்பின் மூலமும் சம்பாதித்திருக்கக்கூடிய தொகை கிட்டத்தட்ட 2 கோடி இதன் மூலமாக அவர் வருவாயை சம்பாதித்திருக்கிறார். எதை கண்டெயின் பண்றதுக்காக செபி இருக்குது? அதானி போன்ற ஒரு பெரிய நிறுவனம், வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்கள் அதெல்லாம் சரியா இருக்குதா? அவங்களுடைய ஃபண்டு முறையானது தானே? எங்கிருந்து அந்த ஃபண்டு வருது? அதெல்லாம் கண்காணிக்கணும்ல. எல்லாமே செல் கம்பெனி தான். இவங்க நடத்திட்டு இருக்கிறதும் ஒரு செல் கம்பெனி தான். இப்படியாப்பட்டவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய செபியை வச்சுக்கிட்டு எப்படி அதானி நிறுவனத்துல நடக்கிறது சரியா தவறா அப்படின்ட்டு எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? விசாரிப்பவரே குற்றத்தில் தொடர்புடையவராக இருக்கிறார். இல்லைங்க, அதெல்லாம் கலப்பி விடுறதுங்க. பிஜேபி சொல்றாங்க இதெல்லாம் கலப்பி விடுறதுங்க, நம்ம நாட்டுடைய பங்குச்சந்தை வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்றதுக்காக. அதனானி நிறுவனங்கள் நன்றாக வளர்ச்சி பெற்று எதிரொலியாக அவங்களுடைய பங்குகளினுடைய மதிப்பு உயர்ந்தால் அது வேற விஷயம். ஆனா அந்த வளர்ச்சிக்கும் இந்த பங்குகளினுடைய வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்குது. அதான் ஓவர் சப்ஸ்கிரைப்டு அப்படின்றது. கேட்கறது கேள்வி என்னன்னா, ஹிண்டன்பர்க் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் என்ன? வணக்கம் தோழர்களே, ரோசா செய்திகளின் வாயிலாக இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். கடந்த 10ஆம் தேதி முதல் தொடர்ந்து இந்த நாட்டினுடைய அரசை, இந்த நாட்டினுடைய பங்குச்சந்தையை, இந்த நாட்டிற்கு வரக்கூடிய முதலீட்டாளர்களை, இந்த நாட்டின் முதலீட்டாளர்களை உலுக்கி வரக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை ஹிண்டன்பர்க் வெளியிட்ட அந்த அறிக்கையாகும். யார் இந்த பங்குச்சந்தையை முறைப்படுத்தி சரியாக நடத்தி செல்ல வேண்டுமோ அந்த செபி அமைப்பின், செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா, அந்த அமைப்பினுடைய தலைவரே இந்த பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட அதானி நிறுவன பங்குகளுக்கு மறைமுகமாக அவர்களுடைய பங்குகளில் முதலீடு செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்கின்ற ஒரு உண்மைதான் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அதிர்வலைகளுக்கு காரணம். பொதுவாகவே இந்த செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா உருவாக்கப்பட்டதனுடைய நோக்கமே இந்தியாவுடைய பங்குச்சந்தையில் முதலீடு செய்யக்கூடியவர்களுடைய முதலீட்டாளர்கள், ரீட்டைல் இன்வெஸ்டார் அப்படின்னு சொல்றாங்க, சாதாரண மக்கள் 100 பங்கு 200 பங்கு அப்படின்னு வாங்கி முதலீடு செய்கிறாங்களே, புதுசாக வந்துட்டு பங்குகள் வெளியிட்டு அதில் முதலீடு செய்கிறாங்களே, அவங்களுடைய நலனை காப்பாற்றுவதைக்காக பெரிய பெரிய முதலைகளினுடைய அந்த விளையாட்டில் அவர்கள் பங்குகளை உயர்த்துவது, திடீரென்று வீழ்ச்சியை கொடுப்பது, பங்குகளை விற்று வீழ்ச்சியை கொடுப்பது போன்றவற்றால் சாதாரண ரீட்டைல் இன்வெஸ்டார்கள் பாதிக்கப்படக்கூடாது, காப்பாற்றப்பட வேண்டும். பங்குச்சந்தையினுடைய ஏற்றத்தாழ்வுகள் அது சந்தைக்கே உரித்தான வகையில் இயல்பாக இருக்கலாமே தவிர மற்றபடி ஒரு பெரும் ஏற்றத்தாழ்வுகள் ஏற்படக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு கண்காணிப்பு ஒழுங்குமுறை அமைப்பாக செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் பியூரோ ஆஃப் இந்தியா செபி உருவாக்கப்பட்டது. இட்ஸ் அ போர்டு, செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு ஒரு பெரிய அமைப்பு. அது பெரிய அதிகாரம் பெற்றது. இந்தியாவினுடைய நிதி அமைச்சகத்தின் கீழ் இயங்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு அமைப்பின் தலைவராக இருக்கக்கூடிய மாதவி புஞ்ச் அவரே இதனுடைய தலைவராக வருவதற்கு முன்னால் அவரே அதானியினுடைய அந்த மறைமுக நிதிகள் என்று சொல்ல ஃபண்ட்ஸ், அதில் இவரும் இயங்கி இருக்கிறார், பலன் பெற்றிருக்கிறார் என்கின்ற விடயத்தை தான் ஹிண்டன்பர்க் முன்னுக்கு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கு அவர் பதில் சொல்லுகிறார் மாதவி பூரி, அதெல்லாம் பழைய கதை, இப்பெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இப்போ டிஃபங்க்ட், அந்த கணக்கில் அந்த ஃபண்டெல்லாம் இப்போ இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னார். உடனே அவங்க ஒரு பதில் கொடுத்தாங்க ஹிண்டன்பர்க், இல்லை இருக்குது, இன்னமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் எப்படியெல்லாம் அதில் வருவாய் சம்பாரிச்சிங்க அப்படின்ட்டு நேற்று முன்தினம் இரவு வெளியிட்ட அந்த அறிக்கையில் அவர்கள் சொல்லியிருப்பது 2022, 2023, 2024 ஆகிய 3 நிதியாண்டுகளிலும் நீங்களும் உங்கள் கணவரும்
வைத்திருந்த அந்த நிதிகளின் மூலம் கன்சல்டன்சி ஃபார்ம்ஸ் என்று சொல்லிக்கொண்டு நடத்தக்கூடிய அதன் மூலம் நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய லாபம் $3,15,000 என்று சொல்லி புள்ளி விவரங்களையே வெளியிட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, நீங்கள் நடத்தக்கூடிய அந்த அகோரா கன்சல்டன்சி, அகோரா பார்ட்னர்ஸ் என்ற அந்த நிறுவனத்தின் மூலமும், அகோரா அட்வைசரி அந்த அமைப்பின் மூலமும் நீங்கள் சம்பாதித்திருக்கக்கூடிய தொகை பார்த்தீர்கள் என்றால், என்ன சம்பளம் வாங்குறாரோ மாதவி புஞ்ச் அதை விட 4.4 மடங்கு அதிகமான வருவாய், அதாவது கிட்டத்தட்ட 2 கோடி இதன் மூலமாக அவர் வருவாயை சம்பாதித்திருக்கிறார். இதுதான் ரொம்ப முக்கியமானது. அதாவது இவங்களுக்குன்னு சம்பளம் இருக்குது, வசதிகள் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனாலும் பேராசை யாரை விட்டுதுன்ற மாதிரி இவங்களும் அந்த எதை கண்டெயின் பண்றதுக்காக செவி இருக்குது. அதானி போன்ற ஒரு பெரிய நிறுவனம், வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய முதலீட்டாளர்கள், அந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டார் என்கின்ற அந்த முதலீட்டாளர்கள் எஃப்ஐஐ அதெல்லாம் சரியா இருக்குதா? அவங்களுடைய ஃபண்டு முறையானது தானே? எங்கிருந்து அந்த ஃபண்டு வருது? அதெல்லாம் கண்காணிக்கணும்ல. எல்லாமே செல் கம்பெனி தான். இவங்க நடத்திட்டு இருக்கிறதும் ஒரு செல் கம்பெனி தான். மொரிஷியஸ் இந்த மாதிரி இடங்கள்ல ஸ்ட்ரக்சர்டு, அந்த நிறுவனத்துக்கிட்ட இந்த நிறுவனத்துக்கு இந்த பணம் வந்துச்சு, இந்த நிறுவனத்துக்கிட்ட அந்த நிறுவனத்துக்கு பணம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு, அந்த நிறுவனங்கிட்ட இந்த நிறுவனம் கிடைச்சு, கடைசியா இவங்க கிட்ட வந்து இவங்களுடைய அந்த குளோபல் டைனமிக் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபண்ட் அப்படின்றதன் மூலமா இவங்க முதலீடு செய்யறாங்க. அப்புறம் இன்னொன்று செல் 90, அதன் மூலமா முதலீடு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அவங்க மறுக்கவே இல்லை. இப்படியாப்பட்டவங்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய செபியை வச்சுக்கிட்டு எப்படி அதானி நிறுவனத்தில் நடக்கிறது சரியா தவறா அப்படின்ட்டு எப்படி அதை கண்டுபிடிக்க முடியும்? கான்ஃபிளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்றது இதுதான். விசாரிப்பவரே குற்றத்தில் தொடர்புடையவராக இருக்கிறார், இல்ல பலனில் அது அந்த குற்றத்தின் மூலம் வரக்கூடிய பலனை பயனடைவராக இவர் இருக்கிறார். இதுதான் இங்க ஒரு பெரிய சிக்கல். அப்போ இதை பற்றி இப்ப யார் இன்வெஸ்டிகேட் பண்றது? இல்லைங்க, அதெல்லாம் கலப்பி விடுறதுங்க. பிஜேபி சொல்றாங்க இதெல்லாம் கலப்பி விடுறதுங்க, நம்ம நாட்டுடைய பங்குச்சந்தை வளர்ந்துகிட்டே போகுது அப்படின்றதுக்காக. நம்ம நாட்டுடைய பங்குச்சந்தை ஓவர் சப்ஸ்கிரைப்டு போய்கிட்டே இருக்குது. இப்போ அதானி நிறுவனங்கள் நன்றாக வளர்ச்சி பெற்று அதன் அடிப்படையில் அதன் எதிரொலியாக அவங்களுடைய பங்குகளினுடைய மதிப்பு உயர்ந்தால் அது வேற விஷயம். ஆனா அந்த வளர்ச்சிக்கும் இந்த பங்குகளினுடைய வளர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லாத அளவுக்கு அதிகமா இருக்குது. அதான் ஓவர் சப்ஸ்கிரைப்டு அப்படின்றது. அது எப்படி அப்படின்னோம்னா, அந்த வெளிநாட்டில் இருக்குது செல் கம்பெனிகள் வழியா அந்த பணம் யாருது எங்க இருந்துச்சுன்னு தெரியாது. அந்த பணத்தை அங்க வினோத் அதானி அப்படின்ற இவங்களுடைய பிரதர், பெரிய பிரதர், பிக் பிரதர், அவர் பண்றாரு. அங்கேருந்து வந்துட்டு செல் கம்பெனி மூலமா இதுல முதலீடு செஞ்சு அதானி பங்குகள் வந்துட்டு அப்படியே மதிப்பு உயர்ந்துகிட்டே போகுதுன்னு சொல்லி காட்டி ரீட்டைல் இன்வெஸ்டாரை வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ண வச்சு கடைசியில் ஒரு நாள் பங்குகள்லாம் விற்கடை போடும்போது சரியும் போது இவங்களுக்கெல்லாம் இழப்பு. யாரு? ரீட்டைல் இன்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய சாதாரண முதலீட்டாளர்கள் தான் இழந்தது. அன்னைக்கு 8 லட்சம் கோடி போச்ச. அது யாருக்கு ஏற்பட்ட பாதிப்பு? அதை பத்தி சொல்லியிருக்காரு செபி எப்படியாவது? அதில் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் இழந்தவங்க யாரு? 5 கோடி பேர் இந்தியாவினுடைய பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்பவர்கள் அப்படின்னு சொல்றீங்க. அதுல எத்தனை ஆயிரம் பேர் இல்லை எத்தனை லட்சம் பேர் வந்துட்டு அதானிக்கு ஏற்பட்ட அந்த இழப்பின் போது அவங்க இழந்தவங்க? ஏதாவது டீட்டெயில் ஏதாவது வெளில வந்துச்சா? எதுவுமே இல்லை. பயங்கரமான ஒரு பெரிய சூதாட்ட கிளப் மாதிரி ஆகிப்போச்சு. மும்பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் எல்லாம் குறுக்கு வழியில சம்பாதிக்கிறவனா தான் அங்க சேர்மனாவே வர்றான். அங்க சித்ரா ராமகிருஷ்ணா அவங்கள தூக்கி உள்ள வச்சிருக்கிறாங்க. பெரிய ஃப்ராட், இன்சைடர் ட்ரேடிங். அது இப்படி இங்க பாத்தீங்கன்னா இவங்களே வந்துட்டு, அதாவது சைஃபோனிங் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா, இங்க தவறான வழியில் சேமிக்கப்படக்கூடிய அல்ல தவறான வழியில் சம்பாதித்த பணத்தை வெளிநாடுகளுக்கு ரகசியமாக கொண்டு சென்று அதை பல்வேறு என்டிட்டிஸ் பெயர்களில் மாற்றி மறுபடியும் இந்த நாட்டுக்குள்ளேயே முதலீடு செய்து அதை நல்ல படமா மாத்துறாங்களே, ஏதோ மணி லாண்டரிங். இதுல இவங்களே இன்வால்வ்டு. நீங்க என்ன சொல்றாங்க? பாஜகவும் அவருடைய கட்சியினரும் இந்திய ஒன்றிய அரசுல இருந்து பதிலே வரல. நிர்மலா சீதாராமன் கிட்ட பதில் வரல, யாரும் சொல்லல. ரவிசங்கர் பிரசாத் மட்டும் பேசுறாரு. இது நமது நாட்டினுடைய பொருளாதாரத்தை குறிவைத்து பேசப்படுவது, சொல்லப்படுவது, செய்யப்படுவது, தாக்குகிறார்கள், சதி
அப்படிலாம் சொல்றீங்க. கேட்கறது கேள்வி என்னன்னா, ஹிண்டன்பர்க் எழுப்பிய கேள்விகளுக்கு பதில் என்ன? அதான் மாதவி பூரி பூஞ்சி சொல்லணும். பதில் என்ன? நீங்க இல்ல, நீங்க இதோ இருக்குன்னு சொல்லிட்டாங்க, ஆதாரம் கொடுத்தா. உங்களுடைய பதில் என்ன? 2 நாள் ஆச்சு இன்னும் பேசல. அப்போ இதனுடைய அர்த்தம் என்னது? ஹிண்டன்பர்க் சொல்றதெல்லாம் உண்மை. இவங்களும் ஹேண்ட் இன் க்ளவ். அதோட சேர்ந்து அதானியோட சேர்ந்து அதானியினுடைய பங்குகளினுடைய வளர்ச்சியிலையும் வீழ்ச்சியிலையும் இவங்களும் பலனாளிகள். அதான். அப்போ இதன் மூலம் என்ன ஆகும்? உள்நாட்டு முதலீட்டாளர்கள் பாதிக்கப்படுறது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பங்குச்சந்தையின் மீதான நம்பகத்தன்மை மிகப்பெரிய அளவுக்கு போய்விடும். அதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வெளிநாட்டிலேருந்து முதலீட்டாளர்கள் வந்துட்டு ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டார்னு ஒரு பக்கம் அவங்க பண்றாங்க, ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டார்னு 2 பேர் பண்றாங்க, பத்திர முதலீடுகள் மூலமா பண்றது. இப்போ இவர்கள் எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பங்குச்சந்தையில முதலீடு பண்ண வராம போனா அப்படின்னம்னா, நம்மளுக்கான இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னம்னா, நமக்கான அந்த ரொக்க இருப்பு இருக்கு இல்லையா, அந்நிய செலாவணி ரொக்க இருப்பு, அது குறைஞ்சு போயிடும். இவங்கெல்லாம் வர்றதுனாலதான் அது இருக்குது. இன்னைக்கு ரொம்ப பாயண்ட் அப்படின்றாங்களே, அப்படியே ஒரு மெதப்பா இருக்குது அப்படின்னு சொல்றாங்களே. இந்தியாவினுடைய அந்நிய செலாவணி இருப்பு 600 பில்லியனுக்கு மேல. இதெல்லாம் கரைஞ்சு போச்சுன்னா பெரிய சிக்கலுக்கு உண்டாகும் நம்ம. அப்ப ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மேல இருக்கக்கூடிய அந்த நம்பகத்தன்மை, இது சரியா நடக்குது, முறையா நடக்குது, இதுல முதலீடு செய்யலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வராத போச்சு அப்படின்னோம்னா, உள்ளூர்லயும் சரி வெளிநாட்டிலையும் சரி பெரிய அளவுக்கு ஒரு நாள் இது கிராஷ் ஆகும். கிராஷ் ஆகி ஒண்ணும் இல்லாத போயிடும் எல்லா பணமுமே. அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஆபத்து. இதை உணர்ந்துதான் எல்லோரும் இதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும். எனவே இதுல தான் ஈடி வந்துட்டு உள்ள பூந்து இது உண்மையா, இந்த ஃபண்டு யாருது, ஓகே, இன்னைக்கு இருக்கக்கூடிய செபி தலைவருடைய கணவர், அவர் இதுல எப்படி இன்வால்வ் ஆனாரு, அவருக்கும் இவருக்கும் இருக்கக்கூடிய அந்த முதலீட்டு தொடர்பு எப்படிப்பட்டது, சரியானதா, அவங்களுக்கு வந்த ஃபண்டு எங்க இருந்து வந்துச்சு, அந்த ஃபண்டு இவங்க கன்சல்டன்சி கொடுத்ததா சொல்றாங்களே அகோரம்ன்ற பேர்ல, அது என்ன கன்சல்டன்சி, அதுல எப்படி வருவாய் வந்துச்சு, அது ப்ராப்பரா இருக்குதா, இவ்வளோத்தையும் அவங்க தானே இது பண்ணணும். ஈடி இதை பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது, பண்றாங்கன்னு எதிர்பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.